ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சண்டே விலாக் தாங்க வந்து பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோஸ்ல வந்து நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஆக்சுவலா வந்து காலையிலேருந்தே என்னோட ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எனக்கு இந்த சண்டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். நெறைய பேர் என்னோட ஆஃபீஸ் நம்பருக்கே வந்து கால் பண்ணி ஏன்க்கா வீடியோலாம் குடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரியலி சாரிங்க. நான் ஏன்னா ஒரு ஆளா வந்து வேலை பார்த்துட்டு இருக்கனால டக்குன்னு வந்து என்னால வீடியோல வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம போயிருச்சு. ஸோ வந்து சண்டே அதுமா வந்து இன்னைக்கு ஒரு ஃபுல் டே ரொட்டீனுக்கு ஒரு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்திருந்தேன். மணிக்குமே வந்து சண்டே அது மாரி லீவுங்க. அதனால தான் சரி அவர் வரையில வந்து சிக்கன் வந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம வீட்ல சமைக்க முடியாது. ஸோ அம்மாங்க வீட்ல செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்னைக்கு 2 பேர் சேர்ந்து ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் நெனச்சோம். பட் வந்து அவரு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என்னோட வேலைய வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்ச நேரம் நின்னு 2 பேர் பேசிட்டு இருந்தோம். ராவா ரெடி பண்ணி செய்ய போறேன். நம்ம வீட்ல செய்யக்கூடாதுல்ல. அதனால வந்து இங்க செய்யல. அம்மாங்க வீட்ல தாங்க வந்து செய்யவே போறேன். ஆக்சுவலா அதுக்கான தேவையான மசாலா மட்டும் இங்க ரெடி பண்ணி அரைச்சு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அதை ரெடி பண்றதுக்கு வந்திருக்கேன். இங்க வந்து மீனா வந்து நான் அந்த மாதிரி சமைப்பேன், நான் எப்படி மண் சட்டியில் சமைச்சு போடுவேன், அதான் போடுவா. என்னென்ன வாங்கி வச்சிருப்பாங்க எல்லாம் யூஸ்லெஸ்ஸாக இருக்கு. இப்போ இதில் அதான் வந்து இப்போ இதில் செய்யணுன்ற சரி செஞ்சு தரேன். அன்னைக்கு இதில் செஞ்சதுப்பா எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுல. யூஸ் பண்ணதெல்லாம் திரும்பி யூஸ் பண்ணு. இதெல்லாம் ப்ரொமோஷன் வந்தது. இதெல்லாம் யூஸ் பண்ணுவீனா வேஸ்ட்டாக சரி எடுத்து வை. இன்னைக்கு கூட யூஸ் பண்ணலாம். கழுவி வைக்கணும். வை கீழே வை. பார்த்தீங்களா, இதுக்காகவே மனுஷனுக்கு கடுப்படிக்கும் அப்பப்போ. ஆமாம், இது அப்புறம் ஒரு சில ப்ராடக்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணணும். கிச்சனை வந்து நம்ம வந்து அடுத்ததுல வந்து இது பண்ணலாம்னு ஒரு பிளான்ல இருக்கோம். வாயில தான் சொல்லுவீங்க. இல்ல அதை நான் கேட்டா இது இப்போ உனக்கு தேவையா, இது போது நீ யூஸ் பண்ணுவியா அப்படின்னு என் வார்த்தை திரும்பி வரும். பாரு ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ரேக் பாரு பிஞ்சு போச்சு. இந்த இது பார்த்தீங்கன்னா பிஞ்சே போச்சு. நான் ஆக்சுவலாக இதவே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, கேட்டால் வாங்கி தர மாட்டீங்க, 1000 காரணம் சொல்லுவீங்க. அதனால தான் அப்படி இல்லை. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போட்டு வந்துருக்கோம்ல, அந்த பட்ஜெட் இங்கே பாரு அட்டைப்படி தீர்க்க போகிறோம். அட்டைப்படியில் பத்திரமா இருக்கும், ஏன்னா வீணாக போயிடும். உங்கள் அம்மா செய்யவும் செய்யாது சொல்லு. அதெல்லாம் ராவா செய்யலாமா ருத்வின்னு? நானும் ருத்வின்னு சேர்ந்து சமைக்க போகிறோம். மணி வந்து மேலே கொஞ்சம் வேலை இருக்குன்னு போயிட்டாரு. அதனால வந்து நானும் தம்பியா மகிழினி. ஆமாம், மகிழினிய அடிச்சிட்டாரு. அதனால கொஞ்சம் கோவமாக இருக்கா அம்மா. ஏத்தங்க சரி அப்பாவுக்கு நம்ம சிக்கனே தர வேணாம், சரியாடித்தங்க. மசாலாவை கையோடு வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி, அது கூட வந்து 4 காஞ்ச மிளகா, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ருத்வின் இருந்துட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணி கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். பொருடா ஃபஸ்ட்டு வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏய் உனக்கு இதில் ஒரு விளையாட்டா? சிக்கனை பெரிய பெரிய பீஸாக வந்து வாங்கிட்டு வந்துட்டாருங்க. சரி கையோட வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். மஞ்சப்பொடி போட்டு வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிடல. நான் ஒரு ஸ்பூன் நீ ஒரு ஸ்பூன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி நிறைய போட்டாங்க. சரி விடுங்க நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து மண்சட்டிலே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு கையோட வந்து மண்சட்டிலே வந்து தாளித்து விட போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தாங்க, எதுவுமே அரைச்செல்லாம் ஊற்ற போகிறதில்ல. பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அது கூட வந்து ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டு நம்ம எப்பயும் போல் தாளித்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு சிக்கன் எடுத்து போட்டு செய்ய வேண்டியதான். இந்த பெப்பர் சிக்கன் மாதிரி நீங்கள் வந்து நாட்டுக்கோழியில் செஞ்சீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் வேக தான் லேட் ஆகும். பட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே நாட்டுக்கோழியை வந்து ஒரு 1/2 வேக்காடு வந்து நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தாளித்து நம்ம எடுத்து போட்டு பெப்பர் பொடியெல்லாம் போட்டு தூவி இறக்கணும் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைமோட வந்து இந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். பட் வந்து அப்படி செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நாளே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு செய்கிறோமே, இன்றைக்கி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பெப்பர் சிக்கனை வந்து நானே வந்து ட்ரை பண்ணேன். சண்டே அப்படின்னா எப்படி தான் வந்து அந்த ஞாபகம் வருமோ என்னமோ தெரிலங்க, நான்வெஜ்ஜும் ஞாபகம். பிள்ளைங்களும் இப்போல்லாம் வந்து இன்றைக்கி சண்டே தானே சிக்கன் எடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்து கேட்குற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே மெயினாக வந்து இன்றைக்கி எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. சரி பாப்பா வந்து லைட்டாக தூக்கம் வர மாதிரி உட்காந்துட்டே இருக்காளே அப்படின்றனால தான் மகிழினியை வந்து ஃபஸ்ட்டே வந்து அம்மாவை வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட சொல்லிட்டேன். அம்மா வந்து பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. சரி நம்ம வந்து சமையல் ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன்.
ஏ தங்க வாய்ஸ் கேட்டனா டிடி வந்துருவாரு. உங்க அம்மா வந்துட்டாளாக்க? யார் நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? அப்படியே வாய்ஸ் கேட்டு வருது. அவங்க அப்பா இல்லையா? இங்கே கருவாமத்தே பார்க்கலாம். அங்கே ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்கல்ல, தெரியுது. சாப்பிட்டீங்களா இல்லையா? ரெடி பண்ணியாச்சுங்க. உண்மையாக சொல்ல போனால் செம்ம டேஸ்ட்டாக வந்து வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மணியும் பிள்ளைங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தம்பி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? தேங்க்யூ. நீ போய் கலந்துக்குவியா? ஆ உண்மையாவா? பொய் என்ன தீவானு சொல்லணுன்றா சொல்லுவேன். நிஜமாலுமா? என்ன கிரேவியா இல்ல? இது பேர் செமி கிரேவி. இது இப்படி தான் தின்னணும். கொஞ்சம் கிரேவியா இருந்துச்சா? நல்லா இருக்கு. லஞ்சை முடிச்சுட்டு வந்து பிள்ளைங்களை எல்லாத்தையுமே தூங்க வச்சுட்டு மேலே மகிழினி கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். கார்த்தியா வந்து பாப்பாவை சேர்த்தி வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தா. பொரி வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. பொரியை வந்து சாப்பிட்டுட்டு பாப்பா கூட கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுட்டு இருந்தேன். என்ன பாப்பா இருக்க ரொம்ப ஒல்லியாகிக்கிட்டே போகிற, எப்போ கொஞ்சமாச்சும் உடம்பு வர்றது ஹைட் ஆகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவளை அந்த பிளேஸ் ஸ்கேன் பண்ணும்போது எம்புட்டுன்னு கேட்டு அவங்க அம்மா காசை கொடுத்துருவோம். 4 கிலோ தான் இருக்கும். 5 ரூபான்னு வருதுன்னு சொல்லிடு. அவ்வளோதான், நாங்கள் ஸ்கேன் பண்ணிட்டோம். ஆமாம். இங்கே எந்திரிச்சிட்டியா? யாரு டப்பா அது? இன்னைக்கு எது இளநீ? நான் வெட்டினேன்ல இந்த இளநீ யாருக்கு வேணும்? இது நான் வெட்டினா அப்பா வெட்டுச்சா? ஏய் நான் வெட்டினேன்னு சொன்னாலும் தருவேன். பாரு பாப்பான்னு சொல்லிச்சு. பாப்பா அப்புறம் டீ வேற வச்சுட்டு இளநீ வேற வெட்டுற. சூப்பர் சூப்பர். நீ ஆடு பாப்பா. நீ ஆடு, அவங்க கூட சேர்ந்து ஆடு. கொஞ்சம் கொடுத்துறாரு. நான் சொல்ற மாதிரி பாட்டு பாடுற மாதிரி ஆடு. அம்முக்குட்டி அம்முக்குட்டி செல்லக்குட்டி ஆடு ஆடு ஆடுங்க. அது மாதிரி ஆடுற மாதிரி. நீ டான் குதிக்கிற நீ. அவன் பாரு எப்படி ஆடுறான் பாரு. ஏய் 2 பேரும் டான்ஸ் ஆனத பாத்தியாப்பா இல்லையா? அம்முக்குட்டி செல்லத்துக்கு பாட்டுக்கு. ஆமா உனக்கு உங்க ஸ்கூல்ல ஆனுவல் டேவா? அவங்க தள்ளியே விடல, நீயானே பாரு. கிசுவா அவர் எப்படி ஆடுறான் பாரு. ரித்வினா உங்கள் ஸ்கூலில் நெக்ஸ்ட் மந்த் தாங்க வந்து ஆனுவல் டே ப்ரோக்ராம் வந்து வரப்போகுது. சரி இந்த வருஷம் வந்து தம்பியை மட்டும் டான்ஸுக்கு சேர்த்து விட்டுருந்தேன். மகிழினி நெக்ஸ்ட் இயர் வேணால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உடனே அதை எப்படி தான் கேட்டான்னு தெரில. அவங்க கிளாஸில் எல்லா பிள்ளைங்களும் இருப்பாங்களாட்டிருக்கு. என்னையை மட்டும் நீ சேர்த்தியே விடலை, என்னை டான்ஸுக்கே கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. அதனால் மன்னிச்சு பரவாயில்ல, அவள் மகிழினியுமே டான்ஸில் சேர்த்தி விடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நீ நல்லா இப்போ டான்ஸ் ஆடி காட்டினா தான் பாப்பா அப்பா ஃபீஸ் கட்டுவேன் டான்ஸுக்கு அப்படின்னு சொன்னனால உட்காந்து வேகமாக ஆடிக்கிட்டு இருக்கா. பிள்ளைங்களாம் இங்கே கொஞ்சம் விளாட விட்டுட்டு திரும்பி நைட்டு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. ஹோம்ஒர்க் எழுத வேண்டிய வேலைலாம் இருந்துச்சு. சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருந்தாலும் அந்த சண்டே நைட்டு உட்காந்து பண்ணால் தான் பிள்ளைங்களுக்கும் வந்து மனசு நல்லா இருக்கும் போல். ஏன்னா நம்மளும் ஸ்கூல் லைஃப்லாம் நம்ம படிக்கையில் நமக்கு அப்படி தானே கடைசி நாள் உட்காந்து அறக்க பறக்க எழுதுனா தான் நமக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாதிரி தோணும். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அதே மாதிரி தான் என் பிள்ளைகளும் பண்ணுது. கண்டிப்பாக நீங்களும் அப்படி யாராச்சும் வந்து யோசிச்சிருக்கீங்களா என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் வேணால் சொல்லுங்கள்.
நைட் டின்னருக்கு சேம் ரைஸ் இருந்துச்சு. அது கூட வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சாப்பாடு மட்டும் வச்சு ரசத்தோட எல்லாம் சாப்பிட்டாச்சு. இந்த டே வீடியோ வந்து இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.